ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. வெல்கம் டு ஆன்மீக சந்தேகம். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்திர ஜபம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி ஜபம் பண்ணுறது, பிகினர்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறது. ஏன்னா நிறைய பேர் ஜபம் பண்ணுறதே இல்லை. நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்குது. பட் நம்ம இங்கே சவுத் இந்தியாவில் சில பேர் மட்டும்தான் மந்திர ஜபம் பண்ணுறாங்க. அது பண்ணுறவங்க சரியாக சொல்லித்தரதில்லை எப்படி பண்ணுறதுன்னு. அதனால் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எப்படி ஜபம் பண்ணுறது, பிகினர்ஸ்லேருந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் கிளியராக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இதில் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பசங்களுக்கு டிசிப்ளினாக இருக்கணும், அவங்க நல்லதே நினைக்கணும், இல்லாட்டி அவங்க நல்லா புத்திசாலியாக ஆகணும், நல்ல ஒரு ஷார்ப்பான பிரெயின் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி இப்போ டிசிப்ளினாக நம்ம நிறைய புக்ஸ் படிக்கிறோம், மோட்டிவேஷன் புக்ஸ் படிக்கிறோம். அது படிக்கிறதுனால சில விதத்துக்குலாம் அது மோட்டிவேஷன் வராது, அந்த ஒரு டிசிப்ளின் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம டெய்லி பேஸஸில் நம்ம மந்திர ஜபம் பண்ணுறத ஒவ்வொரு மாலையாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா டெய்லி அதே டைமுக்கு நம்ம பண்ணுறோமா, ஸோ அவங்களுக்கு அது ஒரு டிசிப்ளினான ரொட்டீன் அது ஃபாலோ ஆகும். மந்திர ஜபம் பண்ணுறதுனால அந்த மந்திரத்தோட எஃபெக்ட் நம்ம பிரெயினில் இருக்கும். அது நம்மளுக்கு போக போக அந்த மந்திர ஜபம் பண்ணுறவங்களே இப்போ நீங்கள் ஒரு 1 வீக்ஸ் 2 வீக்ஸ் ஆகுது, ஜபம் பண்ணி முடிச்சிட்டாங்க, நல்ல ஒரு கிளியராக மனசார ஜபம் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ண சொன்னாலும் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த மந்திரத்தோட பவர் அப்படி. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் ஒரு மாலை வாங்கிக்கோங்க, ருத்ராட்ச மாலை ஒன்று வாங்கிக்கோங்க. 108 ருத்ராட்ச கொட்டையாக இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்ன கொட்டையாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய ருத்ராட்சனா அது கொஞ்சம் ஜபம் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ குட்டி குட்டியாக 108 விற்கும். 108 + 1 அந்த ஒரு பிரம்ம முடின்னு ஒன்று இருக்கும். பிரம்ம ருத்ராட்சன்னு நடுவில் அந்த முடிச்சு போட்டிருக்கும். ஸோ அதோடு சேர்த்து 109 இருக்கும். அது நீங்கள் என்ன தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்கும். ஸோ அது ஒரு மாலை நீங்கள் வாங்கிக்கோங்க. சீப்பாக தான் விற்கும்னா ரொம்ப அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபேக்காக விற்கிறாங்க. ஸோ நல்ல ட்ரஸ்டடான சர்டிஃபைடான சில பேர்கிட்டேருந்து வாங்கிக்கோங்க. ஸோ ருத்ராட்ச மாலை வாங்கிட்டீங்களா? ஸோ இப்போ பிகினர்ஸ்க்கு இப்போ நான் ஜபம் பண்ணதே இல்லை, இது யாரானாலும் பண்ணலாம். பசங்க பண்ணலாம், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பண்ணலாம், ஹஸ்பண்டு பண்ணலாம், மென் விமன் யாராக இருந்தாலும் பண்ணலாம், பசங்களும் பண்ணலாம். நார்த் இந்தியாவிலலாம் சில பேர்லாம் சின்ன பேர்லேருந்து கற்றுக் கொடுப்பாங்க. காயத்ரி மந்திரம் இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க அங்கெல்லாம். இப்போ நம்ம சவுத் இந்தியாவில் அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் ஆன்மீகம் வளருதா, ஸோ இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்மளும் இந்த ஒரு ரொட்டீனை, இந்த ஒரு ஜப்பம் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணவே உங்களுக்கு அந்த பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களை சுற்றி கெட்டவங்க இருக்காங்க, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியல, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்கள்ல. இப்போ நீங்கள் மந்திர ஜபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்க எல்லோரையும் விட்டுட்டு நீங்கள் தனியாக வந்துடுவீங்க. அவங்க எல்லோரும் ஒதுக்கிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஃபேக் அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் கட் பண்ணி விட்ருவார். நீங்கள் கும்புற சாமியோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமோ அந்த பாண்டிங்கில் கட் பண்ணி விட்ருவார். ஸோ அதனால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், இந்த முன்னேறணும், அவங்க தடங்களாக இருக்காங்க. ஸோ தடங்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க கட் பண்ணி விட்ருவார், நம்ம இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ யாராக இருந்தாலும். ஸோ அதனால் ஒரு ருத்ராட்ச மாலை கையில் எடுத்துக்கோங்க. ஜபம் பண்ண தெரிலனா நான் ஒரு வீடியோ போடுறேன், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல ருத்ராட்ச உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சான், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை க்ளீன் பண்ணணும், கண்டிஷன் பண்ணணும். ஏன்னா அது கடையில் செஞ்சாங்கல்ல, ஸோ அது யார் யார் கை பட்டுச்சோ அது நீட்டாக க்ளீனாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ருத்ராட்ச மாலை வாங்கிட்டு வந்ததும் தண்ணி, நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஒரு சொம்பில் எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஃபுல்லாக சொம்பு ஒரு ஹாஃபோ அந்த மாதிரி தண்ணியை ரப்பிட்டு ருத்ராட்ச மாலையை அதில் ஊற வச்சுருங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுருங்க அதில் ஃப்ரெஷ்ஷான வாட்டரில். ஸோ அது ஊறினதும் அந்த வாட்டர் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் அந்த ஒரு ஆரஞ்சிஷ் அந்த ஒரு கலரில் வரும். ஸோ ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றிட்டு செடியிலையும் எங்கேயாவது ஊற்றிடுங்க. கீழே ட்ரைனேஜில் ஊற்றாமல் சிங்கில் ஊற்றாமல் செடியில் ஊற்றிடுங்க. ஸோ செடியில் ஊற்றிட்டு அடுத்து பால், காய்ச்சாத பால், ரா மில்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் காய்ச்சறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பால் அதே மாதிரி 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பாலை சொம்பில் ரப்பிட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுருங்க. ருத்ராட்ச மாலையை போட்டுருங்க. ருத்ராட்ச மாலையை போட்டுட்டு பாலுக்கு 12 மணி நேரம் ஊறணும், 12 ஹவர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு சாயந்தரம் 7 மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா நாளைக்கு 7 மணி வரைக்கும் நீங்கள் ஊற வச்சது அது அப்படியே ஊறிட்டுருக்கணும். அது உரமாக எடுத்து வச்சுருங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதை. ஸோ அது உரமாக எடுத்து வச்சுருங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சோ அந்த பால் கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக இருக்கும். ஸோ அந்த பால்லேருந்து அந்த ருத்ராட்ச மாலை எடுத்துகிட்டு அந்த பாலை நீங்கள் ஊற்றிடலாம். அதே மாதிரி நீங்கள் செடியிலையோ மரத்துலையோ ஊற்றிட்டு அந்த ருத்ராட்ச கொட்டி நல்லா கழுவுங்க ஃப்ரெஷ்ஷான தண்ணியில்.
நல்ல தண்ணியில் நல்லா பால்லாம் தேங்கி இருக்கும். ஏன்னா அந்த கொட்டையில் ருத்ராட்ச கொட்டையில் அந்த ஒரு கேப் இருக்குமா, ஸோ அதில் தேங்கி இருக்கும். ஸோ நல்ல ஒரு ப்ரஷ்ஷு, இப்போ டூத் ப்ரஷ் இருக்குன்னா நல்லா அதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் விளக்குன ப்ரஷ்ஷோ பழைய ப்ரஷ்ஷோ வைக்காமல் ருத்ராட்ச க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரஷ்ஷை வச்சுக்கோங்க. நல்லா அந்த ப்ரஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணுங்கள். கேப்லலாம் எந்த பாலும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க. ஒரு துணியில் காய வச்சுட்டு சாமி முன்னாடி வச்சுருங்க. என்ன சாமி ஃபோட்டோ இருக்கோ, சிவன் ஃபோட்டோ இருக்கோ, தாயார் ஃபோட்டோ இருக்கோ வச்சுக்கிட்டு நீங்கள் கும்பிடுங்க. பத்தி காட்டுங்க. தூபம் தீபம் எல்லாம் காட்டி ருத்ராட்ச மாலைக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு விளக்கேற்றி தூபத்தை ஏற்றிட்டு உட்காருங்க. உட்காந்துக்கிட்டு ஒரு ஆசனத்தில் தான் உட்காரணும், ஒரு மேட்டில் உட்காரணும். இப்போ என்கிட்ட பூஜா மேட்லாம் இல்லை, பூஜா ஆசனம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு துணி, ஒரு வேட்டி துணியோ இல்லை ஃப்ரெஷ்ஷான துணி அதுக்குன்னே வச்சுக்கணும். ஸோ அந்த துணியை டெய்லி நீங்கள் விரித்து அதில் உட்காந்து தான் நீங்கள் இதை ஜபம் பண்ணணும். நீங்கள் வெறும் தரையில் உட்காந்து பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பூமி தாய் வந்து என்னென்னா நீங்கள் பண்ணுற ஜப சக்தியெல்லாம் அது உறிஞ்சிடும். அதுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அந்த பூமி தாய் அதை உறிஞ்சிடும். ஸோ பூமி தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்கணும், ஏதாவது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஒன்று இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஒரு மேட் போட்டுக்கோங்க, இல்லை துணி ஏதாவது திக்கான துணியை விரிச்சுக்கிட்டு அது மேலே உட்காருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற துணி வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆசனத்துக்குன்னு நீங்கள் உங்கள் மேட்டை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அதை உட்காரணும். வேறு யாரும் உங்கள் ஃபேமிலியில் யாரும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது உங்களோட பர்சனல் ப்ரைவேட்டான உங்களோட மேட்டு. ஸோ அதில் உட்காந்துக்கிட்டு ஒரு விளக்கு ஒரு தூபம் ஏற்றிட்டு மாலை எடுத்துக்கோங்க. ஸோ மாலை எடுத்துக்கிட்டு உங்கள் ரிங் ஃபிங்கர் இருக்குல்ல, மோதிர விரல், அந்த மோதிர விரலில் ரைட் ஹேண்ட் மோதிர விரலில் ருத்ராட்ச மாலை தொங்க விடுங்க. ஓகேங்களா? அந்த முடி இருக்கும், பிரம்ம முடின்னு சொல்லுவாங்க, அந்த முடிச்சு போட்டிருக்கும். அந்த முடி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ உங்கள் ரிங் ஃபிங்கரில் வந்து அதை கோத்துக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நான் வீடியோ போடுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு உங்களோட விரல் இருக்குல்ல, இண்டெக்ஸ் ஃபிங்கர், கட்டை விரலுக்கு அடுத்து விரல் இருக்குல்ல, அந்த விரலை வந்து நீங்கள் ருத்ராட்ச கொட்டையில் அது படக்கூடாது. ஏன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஆணவத்தை குறிக்கும். ஸோ அதனால் அது வந்து நம்ம மாலையில் வந்து அது படக்கூடாது. ஸோ அதனால் ரிங் ஃபிங்கரில் நீங்கள் சப்போர்ட் வச்சுக்கிட்டு உங்களோட மிடில் ஃபிங்கர் இல்லைன்னா உங்கள் தம் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஒவ்வொரு மாலையாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ருத்ராட்ச கொட்டையாக ஒவ்வொரு மந்திரம் சொல்ல நீங்கள் வந்து அது ஒன்று ஒன்றா தள்ளலாம், ஒன்று ஒன்றா எண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இதே ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளூவன்சி வந்துடும் அதில். ஸோ அதனால் இதெல்லாம் ஓகே தானே? எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கண்டிஷன் பண்ணுறது, எப்படி வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணுறது, தீபம் எல்லாம் காட்டி பத்தி ஏற்றி எனர்ஜைஸ் பண்ணிட்டு ஜபம் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சா? இப்போ அடுத்து எந்த மந்திரத்தில் நாங்கள் ஜபம் பண்ணணும், இதுதான் எல்லாருக்கும் கேள்வி. நம்ம எடுத்தோடனே பீஜ மந்திரம் ஐம் ரீம் க்ளீம், ஓம் க்ரீம் காளிகாய் நம, ஓம் பைரவாய் நம்ம, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உக்ரமான தெய்வத்தோட பீஜ மந்திரம் நம்ம சொல்லக்கூடாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஏன்னா இப்போ தானே நீங்கள் பிகினிங் பண்ணுறீங்க, இப்போ தானே ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து சிம்பிளான மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஒரு வாரம் 2 வாரத்துக்கு பண்ணுங்கள் முதல்ல, இல்லை ஒரு மாதத்துக்கு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு மாலை பண்ணுங்கள், ஒரு மாலைனா 108. ஸோ இப்போ நீங்கள் ஜபம் பண்ணுறப்போ இப்போ அந்த முடி இருக்குல்ல, அந்த முடிச்சுக்கு அடுத்து இருக்கிற கொட்டையை தான் நம்பர் 1, அதுதான் ஃபஸ்ட்டு மந்திரம். அங்கே தான் சான் பண்ணணும். அந்த முடியை கவுண்ட் பண்ணக்கூடாது, அந்த முடிச்சிருக்கிற கொட்டையை நீங்கள் கவுண்ட் பண்ணக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் நீங்கள் கவுண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சுற்றிட்டு திரும்ப முடிச்சுக்கே வருவீங்க. அந்த முடிச்சுக்கு முன்னாடி இருக்க பாருங்கள், அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். அதான் 108வது. அந்த முடி இருக்கிற ருத்ராட்சம் வந்து 109வது. அந்த 109வது முடி நீங்கள் தாண்டக்கூடாது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறீங்க, முடிச்சுக்கு அப்புறமா முடி இருக்கிற ருத்ராட்சைக்கு அடுத்ததுலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. 1 2 3 4 ஓம் நம சிவா சொல்கிறீங்க. சொல்கிறப்ப 108வதுக்கு வந்துட்டீங்க. 108வதுக்கு வந்து முடியை பிடிச்சிக்கோங்க. 108 முடிஞ்சிச்சா? அந்த முடியை அந்த ருத்ராட்சையை பிடிச்சிக்கோங்க, 109 ருத்ராட்சையை. அப்போயும் நீங்கள் உங்கள் மோதிர விரல் உங்கள் கட்டை விரலை வச்சு தான் பிடிக்கணும், இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணக்கூடாது. பிடிச்சிக்கிட்டு அந்த மாலையை கிளாக் வைஸாக திருப்புங்க. இப்படி கிளாக் வைஸாக இப்போ நீங்கள் திருப்பிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கணும் 1லேருந்து. நீங்கள் அப்படின்னா என்ன கணக்கு வரும்? 1 to 1லேருந்து 108 திரும்ப திருப்பினீங்கன்னா என்ன ஆகும்? 108லேருந்து 1 திரும்ப திருப்பணும், 1 to 108 திரும்ப திருப்பணும், 108 to 1 இந்த மாதிரி தான் ஜபம் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அந்த முடிச்சை தாண்டி பண்ணக்கூடாது. அந்த முடிச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு கிளாக் வைஸாக திருப்பணும். கிளாக் வைஸாக திருப்பிட்டு திரும்ப ஆரம்பிக்கணும். முடிஞ்சிருச்சா? திரும்ப கிளாக் வைஸாக திருப்பிட்டு திரும்ப ஆரம்பிக்கணும். ஸோ அந்த ருத்ராட்சம் வந்து உங்கள் நெஞ்சுக்கிட்டே வச்சுக்கணும். உங்கள் ஹார்ட் எங்கே இருக்குது
அந்த ஹார்ட் லெவலில் வச்சுக்கணும். அந்த நெஞ்சுக்கு ஹார்ட்டுக்கு நேராக நம்ம உடம்பு ஒட்டி கொஞ்சம் இப்படி வச்சுட்டு பண்ணணும். ஸோ நம்ம ஹார்ட்டுக்கிட்ட வச்சு தான் அந்த ஜபத்தை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த 2-3 ரூல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல், இண்டெக்ஸ் ஃபிங்கர் படக்கூடாது. செகண்ட் ரூல், முடிச்சுக்கு அப்புறமாலேருந்து ஆரம்பிக்கணும். ஒன்றாவது முடிஞ்சிருச்சா? இப்போ மந்திரம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பசங்க காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, 10வது கிளாஸு, ஒரு 5th கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாலை பண்ணலாம். 108 கரெக்டாக பண்ணி முடித்தோடனே இப்போது ஒரு 1 மந்த்துக்கு இல்லை ஒரு 1-2 வீக்ஸ்க்கு நீங்கள் அந்த ஒரு மாதிரி ஒரு மாலைனா 108, 2 மாலைனா 2 தடவை பண்ணுறது, 108 + 108. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாலை பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு பண்ணுவாங்க. திரும்ப ஒரு வாரம் பண்ணதுக்கப்புறமா திரும்ப செகண்ட் வீக்லேருந்து 2 மாலை பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்குள்ளே அந்த மாற்றம், அந்த ஒரு பாசிட்டிவான சேஞ்சை பண்ணுறவங்களே பார்ப்பாங்க, அவங்களால ஃபீல் பண்ண முடியும். இப்போ அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஜப்பத்தை ஸ்டாப் பண்ண சொன்னாலும் அவங்க ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு பிளெஸ், அந்த ஒரு சந்தோஷம், அந்த ஒரு மாற்றம் அதெல்லாம் அவங்களுக்கே பிடிச்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓம் நம சிவாய பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேர்லேருந்து ஆரம்பிக்கணும், சாமியோட பேர்லேருந்து. ஓம் நம சிவாய, ஓம் துர்காயை நமஹ, ஓம் சரவண பவாய நமஹ. இந்த மாதிரி சாமியோட பேர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது ஓம் ஸ்ரீராம், ஓம் ஜெயராம், இல்லை ஓம் சரஸ்வதி நமஹ, ஓம் மகாலட்சுமியை நமஹ. இந்த மாதிரி நம்ம வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இது வந்து துவாதசாட்சரி மந்திரம்னு சொல்லுவாங்க இது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு செகண்ட் லெவலில் வச்சுக்கோங்க. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓம் நம சிவாயிலேருந்து ஆரம்பிங்க. இப்போ நம்மளுக்கு குருலாம் இல்லை. இப்போ சில தந்திரம் பண்ணுறவங்க, சில அந்த ரொம்ப டீப்பாக ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிறவங்க குரு இருக்கும். குரு வச்சு தான் அவங்க வந்து என்ன இருந்தாலும் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கெல்லாம் குரு இல்லை. நம்மெல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கு போகிறோம். நம்மெல்லாம் குரு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கிறவங்க சிவனை குருவாக ஏற்றுக்கலாம். ஏன்னா சிவன் தான் ஆதி குரு. ஸோ சிவனை குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஓம் நம சிவன் நீங்கள் வந்து சங்கல்பம் எடுத்துக்கலாம். கையில் தண்ணியை வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சிவன் முன்னாடி நின்றுட்டு இனிமேல் நீ தான் என்னோடய குரு அப்படின்ட்டு நீங்கள் தண்ணியை விட்டுறலாம். உங்கள் விரல் மூலியமாக, உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ், உங்கள் விரலோட டிப்ஸ் இருக்குல்ல நுனி, அது மூலியமாக இப்போ நீ தண்ணி விட்டிங்கன்னா சிவனை உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து சிவனையே குருவாக ஏற்றுக்கலாம். சிவன் தான் ஆதி குரு. அதனால் அவரே இப்போ குரு இல்லாதவங்க அவரே குருவாக ஏற்றுக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஓம் நம சிவ பண்ண ஆரம்பிங்க. பசங்களுக்கு பண்ண கற்றுக் கொடுங்க. அவங்க படிக்கிறதா இருக்கும். அந்த படிப்பில் அந்த ஞானம், அந்த ஒரு டிசிப்ளின் எல்லாமே அவங்களுக்கு வரும். இப்போ சில பேர் கெட்ட வழியில் இருக்காங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க பசங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாட்சாத் அந்த எம்பெருமானே அவங்க கூட இருந்து உங்களுக்கு எல்லா வினையும் எல்லா ஒரு ப்ராப்ளம்ஸையும் தீர்த்து வைப்பார். இது சாட்சாத் உண்மை. இது நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது சில பேர் வந்து என்ன ஒரு ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, ஜபம் பண்ண 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆக அவங்கள சுற்றி சில சேஞ்சஸ் நடக்கும். அது என்ன சேஞ்சஸ்னால், இப்போ உங்கள் கர்மா, இப்போ எல்லாருக்கும் ஒரு கர்மா இருக்குது, பாஸ்ட் லைஃப் கர்மான்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜபம் பண்ண என்ன ஆகும்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் என்னெல்லாம் கர்மா நீங்கள் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் டக்குன்னு எம்பெருமான் உங்களுக்கு கொடுத்துருவார். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அந்த கர்மா உங்களை அனுபவிக்கணும்னா ஒரு 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு அதை கொடுத்து முடிச்சுடுவார். ஸோ ஒரு வேளை அதை கொடுத்து முடிச்சிட்டாருன்னு 2-3 மாதத்துலேயே அப்புறம் உங்கள் ரூட்டு கிளியர் ஆயிரும்ல. அப்புறம் எந்த தடங்களும் உங்களுக்கு வராதில்ல. நீங்கள் ஜாம் நல்லா வாழலாம். அந்த கர்மா இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சாமி வழிபாட்டில் இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் சாமி கும்பிட்டோம், எங்களுக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வருது. அது கஷ்டம் இல்லை, உங்களோட கர்மா. உங்கள் கர்மா வந்து கிளென்ஸ் ஆகுது, உங்கள் கர்மா வந்து கட் ஆகுது, க்ளீன் பண்ணுது நீ கும்பிட்ற சாமி. ஸோ அதனால் சாமி கும்பிட்ற சில மாதம் வந்து அப்படி தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஐயோ நம்ம தனிமையில் இருக்கோம், எல்லோரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் அது உண்மை இல்லை. பொய்யானவங்க, கெட்டவங்க, அவங்க தான் உங்களை விட்டு தள்ளி வச்சிருவார். ஸோ உங்களை சுற்றி நல்லவங்க எல்லோரும் உங்கள் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்களே வந்து நல்லவங்க நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அது வந்து எம்பெருமானுக்கு தெரியும், பரபிரமனுக்கு தெரியும். ஸோ யாரும் உங்களுக்கு கெட்டவங்களாம் அவங்களை ஒதுக்கிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அதுவாக ஒதுக்கிடும், கட் பண்ணி விட்டுருவாங்க அந்த பாண்டிங் எல்லாத்தையும். ஸோ அதனால் கஷ்டம் வருதுன்னு விட்டுறாதீங்க. 90% பீப்புள் இதை பூஜையில் ஆரம்பித்தவங்க, ஜப்பத்தை ஆரம்பித்தவங்க இங்கே விட்டுருவாங்க. ஐயோ பிரச்சனை மேலே பிரச்சனை வருது, இதனால தான் வருதுன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது உண்மை இல்லை. நீங்கள் அந்த ஒரு 2 மாதம் உங்கள் கர்மா க்ளீன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எங்கே போகுதுன்னு. யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. அந்த ஒரு உயரத்தை கொண்டு போயிட்டு உங்கள் மனசுல, அவரோட எம்பெருமானோட மனசில் உங்களை சமைப்பார். ஸோ அந்த ஒரு கஷ்டத்தை கொஞ்சம் தாங்கிட்டு நீங்கள் போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை வந்து இப்போ நீங்கள் ரொம்ப ஒரு சாதனை பண்ணல, ஒரு நாளில் 100 மாலை 200 மாலை அந்த மாதிரி பண்ணல, ஒவ்வொரு மாலை தானே பண்ணுறீங்க. ஸோ அது நல்லது. இதை நான் பயமுறுத்த சொல்லலை, ஃபேக்டாக சொல்கிறேன்.
ஸோ அதனால் பிரச்சனை வருது அப்படி சொல்கிறானே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மாதம் 2 மாதம் தானே பண்ணுறீங்க. உங்கள் நல்லது, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும், எல்லா கிட்டதும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னால் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, எனக்கு இப்படி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, பாய்.